இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாத்தீங்களாமா, அப்பெல்லாம் மருமக கிட்ட கொடுப்பாராம். இப்ப வருங்கால மருமக நீங்க இருந்தும் மிஸ் அம்மா கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இதெல்லாம் பாக்கும்போது அவங்க மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? அவங்க போயிட்டாங்கம்மா. அவங்க மைண்ட்ல இருக்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதானா, ஏன் மைண்ட்ல மட்டும் ஒரு சூப்பர் பிளான் வந்துருச்சு. என்ன பிளான்மா? ஒரே கல்லுல 2 மாங்காய் விழுறதுன்னா என்னன்னு தெரியுமா? ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீயா கிடைக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தெரியுமா. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தான் எனக்கு தெரியலம்மா. என்ன மிஸ் அம்மா என்னோட போட்டோவை பாக்குறேன்னு கேக்குறா? ஐயோ வேணாம். என்னம்மா, இது வரைக்கும் நீ போட்டோவை பாக்கலையா? இல்ல ஆண்டி. அதுக்கு எதுக்குமா என்ன கேக்குற? அமர் ஹால்ல தான் இருக்கான், போய் கேளு, காட்டுவான். சரிங்க ஆண்டி. இப்போ அவர் மிஸ் அம்மாவுக்கு போட்டோவை காமிச்சா என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? போய் கேளு. அவரை கேட்கணும்னா இல்ல வேண்டாம் ஆண்டி. அப்புறம் 100 கொஸ்டின் கேட்பாரு. அது எல்லாத்துக்கும் நான் உட்காந்து ஆன்சர் பண்ணாதான் போட்டோவை காட்டுவேன்னு சொல்லுவாரு. ஆன்சர் பண்ணலனா அப்புறம் பெரிய லெக்சரரே எடுப்பாரு. ஐயோ பைத்தியக்காரி, அவன் வார்த்தை தான் கடுமையா இருக்கும், ஆனா மனசு தங்கம். நீங்க அவரோட அம்மா, பாசத்துல இப்படிதான் பேசுவீங்க எனக்கு தெரியும் ஆண்டி. உங்ககிட்ட ஒரு போட்டோ கூட இல்லையா? இல்லன்னு சொல்லுங்க, இல்லன்னு சொல்லுங்க ப்ளீஸ். வேணாம். கல்யாண போட்டோ ஒண்ணு இருக்கு, இருமா காட்டுறேன். இரு காட்டுறேன். ஐயோ ஐயோ கடவுளே, கிடைக்க கூடாது, கிடைக்க கூடாது. கடவுளே ப்ளீஸ் ப்ளீஸ், கிடைக்க கூடாது. இதுல இல்லன்னு நினைக்கிறேமா. அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ வேணாம் வேணாம் அத்தை. ஐயோ வேணாம். போட்டோ இங்கதான் இருந்தது மிஸ் அம்மா, இப்ப அத காணோம். இன்னொரு தடவை தேடி பார்த்து உனக்கு காட்டுறேன். அம்மா ஐயோ. சரி விடுங்க ஆண்டி. ஆண்டி இந்தாங்க. இருமா. ஐயோ என்ன ஆண்டி, கபோர்டுக்குள்ள அவ்வளவு பணத்தை எடுத்து வச்சுட்டு சாவியை எப்படி தலைகாணி கீழே வைக்கிறீங்க? வேற எங்கேயாவது ஒளிச்சு வைக்கலாம்ல. இந்த வீட்ல எந்த பொருள் எடுத்தாலும் அது அங்கங்க அப்படியே பத்திரமா இருக்கும். ஆனாலும் காணாம போயிடும் நினைச்சாதானே ஒளிச்சு வைக்கணும். இந்த வீட்ல அந்த பயமே இல்ல. சரிங்க ஆண்டி, உங்க மருமகளோட போட்டோ தேடி எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு காட்டுங்க. கண்டிப்பா அம்மா. அவ்வளவுதான் அஞ்சு. டோட்டல் 60. அஞ்சு இப்படி படிச்சா நாளைக்கு நீ ஒரு அடிஷன் கூட பண்ண முடியாது. நான் கூட இந்த மாதிரி அதிசயம்லாம் என் கண்ணால பாப்பேன்னு கூட நினைக்கல. நீங்களும் பாருங்க. Ha ha ha.
அஞ்சு கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்லடா. என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியாது. படிச்சாலும் அது ஞாபகத்துல இருக்காது. ரொம்ப ட்ரை பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சாதான் கொஞ்சமாவது ஞாபகம் வச்சுக்க முடியும். இத செக் பண்ணலான்னு அம்மா ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆ, நான் ஐயோ, ஆனா அதுக்குள்ள அம்மா நம்மளை விட்டு சாமி கிட்ட போயிட்டாங்க. ஆமா அஞ்சு, அந்த விஷயத்த மறந்துட்டேன். டாடி கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்றேன், சரியா? கடவுளே, நீதான் நான் மாட்டாம பாத்துக்கணும் சாமி. ஜெயிலுக்கெல்லாம் போய் களி தின்ன முடியாது. யாரும் இல்லம்மா. சரி, இதுதான் கரெக்டான டைம். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீ போய் எடுத்துட்டு வா. டைம் வேஸ்ட் பண்ணாதடி, போ. அம்மா, கொஞ்சம் தைரியத்துக்காகவாவது பெரியம்மாவோட பெட்ரூம் கதவு கிட்டயாவது கூட வாங்கம்மா, ப்ளீஸ்மா. உன்ன அம்மா அம்மா, யாராவது டக்குன்னு வந்துட்டா சொல்றதுக்காவது யாராவது வேணும் இல்லம்மா. சரி வா. ஐயோ, ஏமா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க?